ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு தரமான ஒரு செய்கையை தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? செம்மையாக இருக்க போகிற கேம் பிளே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஸோ வந்த உடனே நம்ம பைரட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். பைரட் ஜாயின் பண்ண உடனே நம்ம ஜங்கிளில் தான் ஸ்பான் ஆனோம். அங்கேயே ஜங்கிளில் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன, டெவலப் தான். ஸோ அப்படியே ஜங்கிளில் போய் அந்த குவெஸ்ட் கீவர்கிட்ட போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் நம்ம மறுபடியும் கீழே போனோம், மேலே போகிறோம். அதுக்கப்புறமா இன்விட்டோரி பார்த்து என்ன தான் இருக்குது அப்படின்னு அந்த இன்விட்டோரியில்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன இருக்கும் போது ஒரு ஸ்வாடே அவ்வளோ தான், எல்லாமே எம்டி. அப்போ தான் ஒரு புத்தா யூஸர் வந்தான். நானும் ஒரு மேக்ஸ் லெவல் பிளேயரு சும்மா தான் இங்கே வந்திருக்கான்னு பார்த்தா அவனும் நம்மளை மாதிரி ஒரு பிளேயர் கைஸ். நம்மளை மாதிரி டெவலப் பண்ண வந்திருக்கான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுவும் புத்தா ஒரு 20 லெவல் தான் இருப்பான். அதில் புத்தா ஃப்ரூட் வச்சுருக்கான். நம்மளாம் கீழே ஒரு பிளேட் ஃப்ரூட்டே கண்டுபிடிக்க முடியாது, இவன் புத்தா ஃப்ரூட் வச்சுருக்கான் கைஸ். சரி, நாம் என்ன பண்ணது, நாம் ஃப்ரூட்டே இல்லாமல் தானே டெவலப் பண்ண போகிறோம். ஃப்ரூட்டே இல்லாமல் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாதிரி இந்த புத்தா யூஸர் என்ன ட்ராகன் யூஸரே நம்ம காம்பாட்டில் தோக்கடிக்க போகிறோம் கைஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது நடக்கும்போது நீங்கள் கன்ஃபார்மாக பார்ப்பீங்க. நடக்க தான் போகுது கூடிய சீக்கிரத்தில். முதல்ல இந்த மங்கி இந்த கொஸ்ட்லாம் முடுறா அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியுது. முடியலாம், முடித்து நம்ம ஒரு காம்பேட் ஸ்பெஷலிஸ்ட்டாக மாற போகிறோம். அதுவும் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணாமல் வெறும் நம்மளோட கன்னு பவரு, ஸ்வாடு பவரு, ஃபிஸ்ட் பவரு. அப்படியே நம்ம இந்த கொஸ்ட்டை முடிச்சிருக்கும் போது மறுபடியும் அந்த புத்தா யூஸர் வந்தாங்க கைஸ். சரி, அவனால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்கும் போது டக்குன்னு புத்தா யூஸர் என்ன பண்ணான்னு பாருங்களேன். அவன் ஃபஸ்ட்டு ஒரு பீம் விட்டான், அவனோட புத்தா பவர் இல்லையா, அதை விட்ட உடனே இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? நான் இவனை முடிச்சிட்டேன்னா இப்போ திரும்பி பார்க்கும்போது அவன் பார்த்தா காணாமல் போயிடுவான். என்னடா காணாமல் போயிட்டான்னு பார்த்தீங்களா, அது ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், அதனால காணாமல் போயிட்டான். ஸோ இந்த மங்கியை முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, மறுபடியும் ஒரு பவர் விட்டானா அது மாதிரி செத்துருவான். புத்தா ஃப்ரூட்டர் டிஃபென்ஸே ஸ்டாட்ஸை டிஃபென்ஸில் போடாமல் வேறு எதில் போட்டிருப்பான். டிஃபென்ஸில் போட்டால் தான் கொஞ்சமாவது ஒரு 2 நிமிஷமாவது தாக்கு பிடிக்க முடியும். அதுவும் 20 லெவல் பிளேயரு. இது தெரியாமல் அவன் இந்த கொரில்லா கிங்கை ஃபைட் பண்ண வந்துருக்கான். நாமளாம் நீ என்னடா பண்ணுற, அவனை போய் அடிச்சிட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் ஒரு பேட்டில் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் அவனை முடித்தா கொஞ்சமாவது நம்மளோட பேர் வெளில வரல, அதனால தான் முடிக்க போகிறோம். அது முன்னாடி இந்த கொஸ்ட்டை முடிச்சிடலாம். இந்த கொஸ்ட்டை முடித்தா நம்ம ஒரு 20 லெவல் போயிட்டு அந்த கொரில்லா கிங்கை நம்ம அதோட லெவல்லே தோக்கடிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுருவோம் கைஸ், அதுக்கு யூஸே போகல. நீங்கள் அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளோட வீடியோ போடுறதுக்கு கொஞ்சமாக மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு கொரில்லா. இவனை முடிக்க போகிறோம். இன்னும் 2 அடி தான், 1 2 அவ்வளோதான், முடிச்சிச்சு காய்ஸ். ஸோ இப்போ நம்ம லெவல் 20 இருக்கோம். அதுதான் அந்த புத்தா யூஸர் அவ்வளோ நேரமாக அடிச்சிட்ருக்கானே, அவன் என்னடா அந்த காட்ஸிலா கிங்கு பண்ணுறான்னு பார்த்தா எனக்கு அப்படியே பிக் ஷாக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனால் பார்த்தா பாதியை தான் குறிச்சிருக்கான். அதாவது புத்தா யூஸர்லாம் ஒரு கொரில்லா கிங்கு போய் ரொம்ப நேரமாக அடிச்சிட்ருக்கலாமா? நான்லாம் புத்தா யூஸரே இல்லை, ஆனாலும் இவனை ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் அந்த புத்தா யூஸர் அவ்வளோ நேரமாக அடிச்சிருக்கான், அவன் காலியாவில். நான்லாம் அப்போ புத்தாவெல்லாம் யூஸ் பண்ணுறக்கும் போது என்னமா டேமேஜ் போகும் தெரியுமா கைஸ்? சரி, மாத்திரலாம் இருக்கு, இப்போது இது கண்டென்ட்குள்ளே வரலாம். ஸோ அப்படியே அடிச்சிருக்கும் போது அந்த புத்தா யூஸர் மறுபடியும் வந்தான், அவன் சேர்ந்துடா அடிப்பான். நம்ம லெவல் 20 வந்துட்டோமா? ஓ, லெவல் 20 வந்துட்டோம். லெவல் 20 வந்ததுனால மற்ற பிளேயர்ஸ் அடித்தா நம்ம கன்ஃபார்ம் காம்பேட்டுக்குள்ளே போயிடலாம். ஆனால் காம்பேட்டுக்குள்ளே போயிடணும் நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, அவ்வளோ டேமேஜ் டிஃபென்ஸ் அதெல்லாம் இல்லை.
ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்கும்போது அப்படியே ஒரு பவுண்டி ஏற்றிட்டு நம்ம அந்த சீபிஸ்ட் 10 மில்லியன் பவுண்டி அடித்தா சீபிஸ்ட் ஸ்பான் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ். அது எப்படியோ எடுத்துட்டா அவ்வளோதான். நம்ம தான் அப்படியே அடிச்சுட்டே இருக்கும்போது கொரில்லா கிங் அப்படியே லாஸ்ட்டில் வந்துட்டான். அதுக்குள்ளே அந்த புதாயசம் முடிச்சுட்டான். நம்மளுக்கும் கொஞ்சம் மணி வந்துச்சு, காம்பேட்லேயும் இது ஏறிச்சு மாஸ்டரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். ரைட்லா ரைட்டு